வணக்கம் நண்பர்களே. ஆண் பெண் அங்க இலக்கணம், அதாவது பழைய காலத்தில் சாமுத்திரிக லட்சணம் என்று ஆண்கள் பெண்கள் உருவமைப்புக்கு பலன்கள் கூறப்பட்டிருக்கு. இந்த பலன்கள் எல்லாம் பழைய ஓலை சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்டு சமீப காலமாக புத்தக வடிவில் வர தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் கண்ணை பற்றி சில குறிப்புகள் இந்த சாமுத்திரிக அங்க சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. முதலாவதாக அந்த கண்ணுடைய புருவத்தில் நீண்ட முடியுடையவங்க சாதாரண மனிதர்களாகவும் ஒரு தீமை பயக்கும் எண்ணத்தை உடவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல புருவங்கள் குறுகலாகவும் ஒடுக்கமாகவும் ஒரே சீராகவும் இருப்பவங்களுக்கு நல்ல நடத்தை உடையவர்களாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புருவங்களில் இயற்கையாகவே மடிப்புகள் விழுந்திருந்தா அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மரியாதை இல்லாதவர்களாகவும் பொறாமை உடைய தன்மையுடையவர்களாகவும் இருப்பாங்க. கண்களினுடைய மேல் முடிகளில் குள்ளமாகவும் சிறியதாகவும் அமைய பெற்றவங்க சிறந்த அறிவாளியாகவும் ரகசியம் காப்பவர்களாகவும் இருப்பார்கள். கண்களினுடைய இமைகள் நீளமாக இருந்தால் அவர்கள் சட்ட வல்லுநராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இமைகளில் அதிக ரோமம் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய புத்தி மந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்கள் விசாலமாகவும் விரிவாகவும் உள்ள புருவங்களை உடையவன் ஏழையாக இருக்கக்கூடிய அமைப்பும், அந்த புருவங்கள் நீளமாகவும் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமலும் இருப்பவர்கள் செல்வந்தனாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அரை சந்திரன் போன்ற புருவங்களை உடையவர்கள் செல்வந்தர்கள் போல் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் வெட்டுக்காயம் போல அமைப்பு உடையவர்கள் ஒரு நல்ல குணம் பெறக்கூடிய அமைப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்களுடைய புருவங்கள் கீழ் நோக்கி சரிந்திருந்தாலும் இல்லது ஒரு அமுக்கப்பட்ட அமைப்பை போன்று பெற்றிருந்தாலும் அவங்க பெண்கள் வழிகளில் அவர்களை நாடி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லப்படுது. அதே போல பெரிய கண்களை உடையவங்க சோம்பேறியாக இருக்கக்கூடிய அமைப்பு, செயல் வீரர்களாகவும் தீரர்களாகவும் நடத்தை கெட்டவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு, கடவுள் பக்தி இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆழ்ந்த கண்களை உடையவர்கள் பெரிய மனதை உடையவர்களாகவும் சந்தேக எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்களுடைய பார்வை கூர்மையாகவும் தீட்சமான கண்களை பெற்றவங்க சாய்வான கண் இமைகளுடையவங்க அநியாயம் செய்யக்கூடிய எண்ணமுடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுதையை போன்ற சிறிய கண்களை உடையவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா மந்த புத்தி உடையவர்களாகவும் பிறர் சொல்வதை உடனே நம்பி அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவர்களாக இருப்பாங்க. அதே போல தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவங்க அறிவு ஜீவிகளாகவும் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே செல்வம் வளம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சிறிய கண்களை உடையவங்களுக்கு யானையை போன்ற பலசாலி ஆகக்கூடிய அமைப்பும் போர் வீரராக கூடிய அமைப்பும், பூனையின் கண்களை போன்று உடையவர்கள் பாவம் உடையவராக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெண்மை கலந்த கண்களை உடையவங்க கலை இலக்கிய ஈடுபாடும் சமூக மாற்றத்திற்கு போராடும் குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. சித்திரத்தை நினைவூட்டும் கண்களை உடையவங்க அரசராக அல்லது அரசருக்கு நிகரான வாழ்க்கையை வாழ தகுதியுடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. உருண்டை வடிவமான கண்களை உடையவங்க பாவ செயல்களை செய்வதில் அதிக ஆர்வம் பெற்றிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. செங்கழு நீர் பூ போன்ற கண்களை உடையவங்க கல்வி கேள்விகள்ல சிறந்தவராகவும் நீதிக்கு நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாகவும் விளங்குவாங்க. கலைமான் போன்ற கண்களை உடையவங்க ஆடம்பர பிரியவர்களாகவும் தந்திரம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் என்று இந்த அங்கசாஸ்திர புத்தக வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தினால் அல்லது பொருந்தாவிட்டாலும் இந்த சாஸ்திரங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுதான் நம்ம இங்க சொல்லி இருக்கிறோம். இதை உங்க வாழ்க்கையில மற்ற நண்பர்களிடம் பொருத்தி பாருங்க. இது அனைவருக்கும் பொருந்துற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆண் பெண் மூக்கு அமைப்பானது எப்படி இருந்தால் அவர்கள் என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பெரிய மூக்கு அமைப்பை பெற்றவர்கள், அதாவது அவங்களுடைய தலைக்கும் அவர்களுடைய மூக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். மூக்கு பெரிதாக இருக்கும். இது மாதிரி அமைப்பை பெற்றவங்க பொய் பேசக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும். கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் பெண் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மூக்கு பெரியதாகவும் நீளமாகவும் கீழே தொங்கிக் கொண்டிருக்கும் மூக்கு அமைப்பை பெற்றவர்கள் பேராசை உள்ளவர்களாகவும் தாங்கள் செய்கிற நன்மை தீமையான காரியங்களில் ரகசியமும் விவேகம் உள்ளவர்களாகவும் பிறருடைய காரியங்கள்ல கிண்டல் கேலி செய்பவர்களாகவும் இருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருத்தமாகவும் பெரிதாகவும் உள்ள மூக்கை உடையவர்கள் உற்சாகம் அதிகம் உள்ளவர்களாகவும் அமைதி உள்ளவர்களாகவும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு மூக்குல புள்ளிகள் இருக்கும். அப்படி புள்ளிகள் உடைய மூக்கை உடையவர்கள் கர்வம் உள்ளவர்களாகவும் மிக திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூக்கினுடைய மேல் பாகம் அல்லது மூக்கினுடைய முனையில அதிகமான ரோமம் உள்ளவர்கள் சாதாரண மந்தபுத்தி உடையவர்களாகவும் வாழ்க்கையில் எந்த சிறப்பையும் அவர்களால் செய்ய இயலாத தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு மூக்கு நீண்டு கிளியின் மூக்கை போல
நுனிப்பகுதியில் வளைந்திருக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் மகா மேதாவிகளாகவும் உலக அனுபவங்கள் உடையவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் சகல சுகங்களும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கு. லேசான மூக்குடையவர்கள் அல்லது தடிப்பாக இல்லாத மூக்குடையவர்கள் நீண்ட ஆயுளை உடையவராகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூக்கின் நுனிப்பகுதி சப்பையாக இருந்தால் அவர்களுக்கு காம உணர்வு அற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட மூக்கை உடையவர்கள் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவர்களாகவும் வளமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பார். தட்டையான மூக்கு உடையவர்கள் திருடர்களாகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அழகிய முனையுடன் நேராகவும் சிறிய நாசி துவாரங்களுடைய மூக்கு உடையவர்கள் நல்ல சிறந்த வாழ்க்கை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சதைப்பிடிப்பு உள்ள அழுத்தமுள்ள மூக்கு உடையவர்கள் உயர்ந்த பதவிகள் வகித்து சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட குறிப்புகளை தவிர இது சுய கருத்துகள் அல்ல. இந்த சொல்லப்பட்ட கருத்துகள் உங்களுக்கு பொருந்தி இருந்தா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கும்.